இதுல என்கவுண்டர் என்று சொல்றார்களே, ஸ்பெஷலிஸ்ட் ஒன்றுமில்லை. இங்கே நிற்கின்ற நமக்கு பாதுகாப்புக்கு நிற்கின்ற தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த அனைத்து காவலர்களுக்கும் சுட தெரியும். சுடுகின்ற பயிற்சி எல்லாருக்கும் தெரியும். யார் வேண்டுமானாலும் என்கவுண்டர் செய்வார்கள். ஒரு துப்பாக்கியை எடுத்து சட்டவிரோதமாக ஒருவனை சுடு என்று சொன்னால் சுட மாட்டார்களா? இதுல ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று, ஸ்பெஷலிஸ்ட் சொல்லி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று ஒரு ஹீரோ அந்தஸ்தை வழங்கினீர்கள். அந்த ஹீரோயிச மனப்பான்மையின் காரணமாக, ஆதிக்க சாதி வெறியின் காரணமாக தங்களிடத்திலே கைத்தறி இருக்கின்றது, துப்பாக்கி இருக்கின்றது. நம்ம யாரை வேண்டுமானாலும் அடிக்கலாம், ஒடுக்கப்பட்டவர்களை அடிக்கலாம் என்ற ஆணவத்தின் காரணமாக தான் எங்கள் எழுச்சி தளபதி, எங்களுடைய நிறுவன தலைவர் அவர்கள் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பேனரை கட்டிய எங்கள் தோழர், அருமை தோழர் சந்திரன், திருமணி மற்ற தோழர்களை காவல்துறையினர் சட்டையை பிடித்து இருக்கின்றார்கள். உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது சட்டையை பிடிப்பதற்கு? எங்கள் தோழர்கள் அந்த பேனரை வைத்தால் நீங்கள், எங்களுக்கு விலாசம் இருக்கின்றது, எங்களுக்கு தலைவர் இருக்கின்றார், எங்களை நல்ல வழியில் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் குழந்தையார் இருக்கிறார்கள். அவருக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இந்த மாதிரி தோழர்கள் தவறு செய்தார்கள், அவர்கள் நீங்க கண்டிப்பாக அப்படித்தான் என்று சொல்ல வேண்டும். உங்களை நீங்கள் பின்பற்றுகின்றது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். எந்த ஒரு காவல்துறையும் தானாக இயங்கிவிட முடியாது. அதற்கென்று போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கிறது. போலீஸ் நிலையத்திலே என்னென்ன ஏடுகளை பராமரிக்க வேண்டும், ஒருவரை எப்படி கைது செய்ய வேண்டும், ஒருவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவல் நிலையத்திலே எப்படி ஒழுங்குமுறை இருக்கின்றது, எல்லாத்திற்கும் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரிலே கால்மேல் கால் போட்டுக் கொண்டிருக்கின்ற எங்கள் தலைவரை, எங்களுடைய தலைவருடைய பேனரை கட்டிய தோழர்கள் மீது நீங்கள் சட்டையை பிடித்து இழுக்கலாம் என்று உங்கள் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரிலே, உங்களை வழிநடத்துகின்ற போலீஸ் ஆர்டரிலே சொல்லப்பட்டிருக்கின்றதா? நாங்கள் அந்த காலத்தில் இருப்பவர்கள் அல்ல. அந்த காலத்திலே கை கொட்டி கொண்டு வாய் பொத்தி கொண்டு இருக்கின்ற நபர்கள் அல்ல. நாங்கள் படித்தவர்கள், எங்கள் தலைவர் அவர்களால் பக்குவப்பட்டவர்கள், எப்படி செயல்பட வேண்டும் என்று எங்கள் தலைவர் அவர்களால் வழி நடத்தப்படுகின்றார்கள். எங்கள் மீது, அனைத்து கட்சியினர் மீது நீங்கள் செலுத்துகின்ற அந்த மரியாதையை எங்கள் கொடுங்கள். உதாரணமாக ஒன்று சொல்லுகின்றேன் தோழர்களே, இங்கே உச்சி பிள்ளையார் கோயிலே 3 காவல்துறை அதிகாரிகளை ஒரு பாரதிய ஜனதாக்காரன் காவி சட்டை போட்டவன் கண்ணாவின்னா என்று திட்டுகிறான். நான் நேரடியாக பார்த்தேன். அவனை சட்டையை பிடித்து இழுக்க உங்களுக்கு திராணி ஏன் இல்லை? ஏன்? அவன் பிஜேபி காரன் என்பதாலா? எங்கள் தோழரை சட்டையை பிடித்தீர்களே, எந்த ஆணவத்திலே, அதிகார திமிரிலே, ஆணவ திமிரிலே, எந்த திமிரிலே நீங்கள் செய்கின்றீர்கள்? எனவே இது மாதிரி நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்றவர்கள், அடக்கப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உங்களுக்கும் சேர்த்து போராடுகிறவர்கள் நாங்கள். உங்களுக்கு 8 மணி நேர வேலை வேண்டும். காலையிலே 9 மணிக்கு வருகின்ற தலைவர்களுக்காக 6 மணிக்கு எல்லாம் போய் நிற்கிறீர்களே, கால்களுக்கு நிற்கின்றீர்களே, அதையெல்லாம் பார்த்து நாங்கள் எங்களுடைய தலைவர் எங்களிடம் சொல்லி இருக்கின்றார்கள். பெண் பிள்ளைகள், அவர்கள் பெண் காவலர்கள், அவர்களுக்கு சரியான கழிப்பிடம் கூட இல்லாமல் அவர்கள் ரோட்டிலே நிறுத்தப்படுகின்றார்களே. காவல்துறைக்கு இவ்வளவு படிச்சுமை இருக்கின்றது, அதெல்லாம் தலைவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இன்று பேங்கிலே எத்தனை பேர் வடநாட்டவர்கள் வேலை பார்க்கின்றார்கள், ஆசிரியர் பணியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய முகத்திலே இருக்கின்ற அமைதியும் சந்தோஷமும் உங்களுடைய முகத்திலே இருக்கின்றதா? ஒரு கொடூரமான முகத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். அதே சூழ்நிலையிலே பெண்கள் வீட்டிலே குடும்பத்துடன் செல்கிறீர்கள். எப்படி நீங்கள் அமைதியாக இருக்க முடியும்? உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்றெல்லாம் எங்களிடம் சொல்லி ஆனந்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே காவல்துறை நண்பர்களே, தயவு செய்து எங்களுடைய உரிமைகளுக்காக, எங்களுடைய கல்வி உரிமைக்காக, எங்களுடைய வாழ்க்கைக்காக
தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக போராடுகின்ற எங்களுடைய தலைவரை, நிறுவன தலைவரை, எழுச்சி தளபதி அவர்களை நாங்கள் பெரிதும் மதிக்கின்றோம். அந்த பேனரை கட்டிய எங்களுடைய போராளிகள், தோழர்கள் மீது நீங்கள் காட்டிய அந்த வன்மத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மீது ஊடாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மாவீரன் தோழர் பகுஜன் சமாஜ் கட்சி தோழர் ஆம்சாங் அவர்கள் வாழ்க, விடுதலை தமிழ் புலிகள் கட்சி வாழ்க, எங்கள் நிறுவன தலைவர் வாழ்க என்று குறிப்பிட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.